கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையை பிறர் தீர்மானிக்க முடியாது. உங்கள் வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு நகர்வுகளையும் நல்ல விதமாக, வளமை பொருந்தியதாக, முன்னேற்றம் நிறைந்ததாக மாற்றக்கூடிய ஒரு சக்தி உண்டு. உங்களை பற்றி நீங்கள் தாழ்வாக எண்ணலாம். உங்களை பற்றி நான் பயனற்றவன், நான் பயனற்றவள் என்று எண்ணலாம். ஆனால் உங்களை உள்ளங்கையில் தாங்கி பிடித்து கொண்டிருக்கக்கூடிய ஆண்டவர் உண்டு. நீங்கள் உங்களை பற்றி நினைப்பது வேறு, ஆண்டவர் நினைப்பது வேறு. உங்களை தாழ்வாக எண்ண வேண்டாம். நீங்கள் நினைப்பது போலல்ல உங்களை பற்றிய திட்டம் ஆண்டவர் வைத்திருப்பது. உங்கள் வேண்டுதல்களை ஆண்டவர் திருமுன் கொண்டு வாருங்கள். உங்களுக்கு இன்று ஆண்டவர் தரக்கூடிய வார்த்தை 1 சாமுவேல் 1வது அதிகாரம் 17வது இறைவசனம். மனநிறைவோடு செல், இஸ்ரவேலின் கடவுள் நீ அவரிடம் விண்ணப்பித்த உனது வேண்டுகோளை கேட்டருள்வார். இது ஆண்டவர் இன்று உங்களுக்கு தரும் வசனம். உங்கள் நீண்ட நாள் பிரார்த்தனையாக இருக்கலாம். ஏதாவது ஒரு காரியத்திற்காக நீங்கள் நீண்ட நாள் கடவுளை நோக்கி மன்றாடி கொண்டிருக்கலாம். இன்று சாமுவேல் புத்தகத்தில் நீண்ட நாள் குழந்தை பாக்கியத்திற்காக ஏங்கிக் கொண்டிருந்த அன்னாவிற்கு குரு ஏலி வழியாக ஆண்டவர் கூறிய அதே வாக்குறுதிகளை உங்களுக்கு தருகிறார். மனநிறைவோடு செல், இஸ்ரவேலின் கடவுள் நீ அவரிடம் விண்ணப்பித்த உனது வேண்டுகோளை கேட்டருள்வார் என்று ஆண்டவர் கூறுகிறார். மனநிறைவு ஆண்டவர் தருவது. ஆண்டவர் தரும் மனநிறைவு உலகம் தருவது போல அல்ல. ஆண்டவர் தரும் மனநிறைவு நிறைவானது. அதை பெற்றுக்கொள்ள நீங்கள் பாக்கியவனாயிருக்கிறீர்கள், பாக்கியவதியாயிருக்கிறீர்கள். உங்கள் வேண்டுதல்களை ஆண்டவர் திருமுன் கொண்டு வாருங்கள். நம்பிக்கையோடு கொண்டு வாருங்கள். 1 சாமுவேல் புத்தகத்தில் எப்ராயிம் மலைநாட்டை சேர்ந்த எல்கானா என்பவருக்கு 2 மனைவிமார்கள் இருந்தார்கள். அன்னா, பெனின்னா என்ற 2 மனைவிமார்கள் இருந்தார்கள். பெனின்னாவிற்கு குழந்தைகள் இருந்தனர், அன்னாவுக்கோ குழந்தைகள் இல்லை. பெனின்னா அன்னாவை துன்புறுத்தி வந்தாள். அன்னாவுக்கோ குழந்தை இல்லாத வேதனை ஒருபுறம், பெனின்னாவின் துன்புறுத்தல் ஒருபுறம். இவைகளை மனதில் சுமந்து கொண்டு ஆண்டவரிடம் மனம் கசந்து அழுகிறார். ஆண்டவரிடம் மனம் உருக்கத்தோடு அழுகிறார். எல்கானா ஆண்டவருடைய ஆலயத்திற்கு செல்லும் போது அன்னாவும் அங்கு செல்கிறார். உண்ணா நோன்பிருந்து மனம் கசந்து அழுகிறார். ஆண்டவரிடம் ஜெபிக்கும் போது அன்னா கண்களை மூடி வாய்களை மட்டும் அசைக்கிறாள். அவளுடைய குரல் வெளியே வரவில்லை. இவள் உதடுகளை அசைத்துக் கொண்டிருப்பதை கண்டு ஏலி என்ற குருவானவர், அந்த ஆலயத்தின் குருவானவர், இவள் ஒரு குடிகாரியாக இருப்பாளோ, இங்கிருந்து புலம்பிக் கொண்டிருக்கிறாள், ஒவ்வொரு ஆண்டும் இங்கு வரும்போது புலம்பிக் கொண்டிருக்கிறாள் என்று அவளை ஏளனமாக பார்க்கிறார். அவளிடம் சென்று கேட்கிறார், ஏன் இப்படி நீண்ட காலம் குடிகாரியாயிருக்கிறாய்? ஏன் இப்படி ஆண்டவர் ஆலயத்திற்கு வந்து ஏதேதோ வாய்க்குள் புலம்பிக் கொண்டிருக்கிறாய் என்று ஏலியானவர் கேட்கிறாள். ஏற்கனவே வேதனையோடு இருக்கிறார் அன்னா. குழந்தை பாக்கியமில்லை என்ற வேதனை, பெனின்னாவின் துன்புறுத்தல் ஒரு பக்கம். நான் எதற்கு வாழ வேண்டும், நான் வாழ்ந்து என்ன பயன் என்ற வேதனையோடு இருக்கும்போது குருவான ஏலியும் இவ்வாறு அவளை ஏளனம் செய்கிறார். ஆனால் தன்னுடைய துன்பங்களை குருவானவர் ஏலியிடம் இவள் எடுத்துச் சொல்லுகிறாள். அதற்கு குருவானவர் கொடுத்த பதில்தான், மனநிறைவோடு செல், இஸ்ரவேலின் கடவுள் நீ அவரிடம் விண்ணப்பித்த உன் வேண்டுகோளை கேட்டருள்வார். இஸ்ரவேலின் கடவுள் நீ அவரிடம் கேட்ட வேண்டுகோளை கேட்டருள்வார். இன்றும் உங்களுக்கு அதே பதிலை ஆண்டவர் தருகிறார். மன கஷ்டத்தோடு இருக்கிறீர்களா? நீண்டகால போராட்டம் மனதில் இருக்கிறதா? மனம் கசந்து ஆண்டவரிடம் வாருங்கள், அவர் கைவிட மாட்டார். உங்களுக்கு ஒன்று தெரியுமா? மனம் கசந்து அழுது கேட்ட அன்னாவினுடைய மகன்தான் சாமுவேல். பெனின்னாவுக்கு புதல்வர்கள் இருந்த போதிலும் ஆண்டவர் சாமுவேலை தான் உயர்த்தினார். சாமுவேல் என்ற பெயரில் விவிலியத்தில் புத்தகங்கள் இடம்பெற்றன.
சாமுவேல் என்ற பெயரில் மிகப்பெரிய இறைவாக்கினரை ஆண்டவர் உருவாக்கினார். உலகத்திற்கு எடுத்துக்காட்டாக அழியாத பொக்கிஷமான குழந்தையாக சாமுவேலை அன்னாவிற்கு ஆண்டவர் கொடுத்தார். எவ்வளவு பெரிய பாக்கியம்! மனம் கசந்து ஆண்டவரிடம் அன்னா வேண்டுதல் செய்தாள். அவளுக்கு ஆண்டவர் கொடுத்த பரிசு சாமுவேல் என்ற பொக்கிஷம். சாமுவேல் என்ற இறைவாக்கினரை அன்னா வழியாக ஆண்டவர் கொடுத்தருளினார். இதுதான் ஆண்டவர் தரக்கூடிய ஆசீர்வாதம். ஆண்டவர் தரக்கூடிய ஆசீர்வாதம் மிக பெரியது. அது மனிதர்கள் தருவது போல் அல்ல. மனிதர்கள் தூற்றுவார்கள். அன்னாவை பெனின்னாள் எப்படி தூற்றினாலோ, எப்படி துன்புறுத்தினாலோ, அதுபோல் நீங்கள் துன்பத்தில் இருக்கும் பொழுது உங்களை இன்னும் காயப்படுத்த மனிதர்கள் இருப்பார்கள். நீங்கள் ஆண்டவரிடம் உங்கள் தேவைகளை எடுத்து வாருங்கள். ஆண்டவரிடம் கூறி மனம் கசந்து அழுங்கள். ஆண்டவரிடம் உண்ணா நோன்பிருந்து ஜெபியுங்கள். நீங்கள் கத்தி ஜெபிக்க வேண்டும் என்பதல்ல, உங்கள் மனதிற்குள் நீங்கள் ஜெபித்தாலே ஆண்டவர் அதை கேட்பார். ஆண்டவர் தரக்கூடிய ஆசீர்வாதம் நிலையானது, அழியாதது. ஆண்டவர் தர நினைப்பதை எந்த மனிதராலும் தடை செய்யவே முடியாது. ஆண்டவரை தடுக்கும் சக்தி உலகில் இல்லை. ஆண்டவரை தடுக்கும் சக்தி உலகில் இல்லை. உங்களுக்கு ஆண்டவர் இரக்கம் காட்டுவார். உங்களுக்கு ஆண்டவர் அதே வாக்குறுதியை தருகிறார். மன நிறைவோடு செல் என்று கூறுகிறார். மன நிறைவோடு செல்லுங்கள். மன நிறைவோடு இருங்கள். ஆண்டவரிடம் உங்கள் விண்ணப்பத்தை வைத்துவிட்டு மன நிறைவோடு இருங்கள். அன்று ஏலியான குரு அன்னாவிற்கு சொன்ன அதே வார்த்தை, மன நிறைவோடு இருங்கள். உங்கள் வேண்டுதல்களை ஆண்டவர் அருளிச் செய்வார். உங்கள் வேண்டுதல்களை ஆண்டவர் அருளிச் செய்வார். உங்கள் வேண்டுதல்கள் நிறைவேறும். உங்கள் கஷ்டங்கள் மாறும். உங்கள் துன்பங்கள் உங்களை விட்டு விலகும். ஆண்டவர் உங்களோடு இருக்கிறார். நீங்கள் மனதிற்குள் புலம்பக்கூடிய உங்கள் வார்த்தைகளை ஆண்டவர் கேட்கிறார். உங்கள் நீண்டகால கஷ்டத்தை ஆண்டவர் கண்ணோக்குகிறார். நீங்கள் எதற்கு கவலைப்பட வேண்டும்? அவரிடம் சொல்லிவிட்டு மனநிறைவோடு இருங்கள். மனநிறைவோடு வாழுங்கள். அவர் உங்களுக்கு மனிதர்கள் தர முடியாத, இந்த உலகம் தர முடியாத அற்புதமானவற்றை தருவார். நீங்கள் நினைத்து பார்க்க முடியாத அளவு, நீங்கள் ஆச்சரியப்படக்கூடிய அளவு உங்களை உயர்த்துவார் ஆண்டவர். ஆம், ஆனால் அவருக்கு பிரியமான பிள்ளைகளாக நீங்கள் வாழ மட்டும் பழகி கொள்ளுங்கள். அவருக்கு பிரியமான பிள்ளையாக நீங்கள் நேர்மையோடு வாழ மட்டும் பழகி கொள்ளுங்கள். அதன் பிறகு உங்கள் வாழ்க்கை எப்படி மாறுகிறது என்பதை நீங்களே கண்கூடாக காண்பீர்கள். இது இன்று நேற்று அல்ல. உலகம் தொடக்கம் முதல் ஆண்டவர் உலகை ஆட்சி செய்கிறார். ஆட்சி மனிதர்கள் கைகளில் அல்ல, உங்களை துன்புறுத்துவர்கள் கைகளில் அல்ல. அனைத்து அதிகாரங்களையும் கொண்டவர் ஆண்டவர் ஒருவரே. ஆண்டவருடைய கரங்களில் தான் அதிகாரங்களும் அற்புதங்களும் அதிசயங்களும் இருக்கின்றன. அவரே உங்களுக்கு ஒரு வாக்குறுதி என்று தருகிறார். மன நிறைவோடு செல் என்று கூறுகிறார். நீங்கள் ஏன் கலங்க வேண்டும்? மன நிறைவோடு இருங்கள். ஆண்டவரில் நிலைத்திருங்கள். ஜெபித்து கொண்டிருங்கள். ஒன்னா நோன்பிருங்கள். அவரை இறுக பற்றி கொள்ளுங்கள். உங்கள் வாழ்க்கை மாறும். ஆண்டவர் தான் உங்களுக்கு துணை. மனிதர்கள் அல்ல. துன்புறுத்தக்கூடிய மனிதர்கள் உங்களை விட்டு அகன்று போவார்கள். அவர்களை ஆண்டவர் உயர்த்தவில்லை. துன்புறக்கூடிய உங்களை தான் ஆண்டவர் தேர்ந்தெடுக்கிறார். உங்களை தான் அவர் உயர்த்த போகிறார். உங்களுக்கு தான் அவர் வாழ்வளிக்க போகிறார். உங்களை தான் வரலாற்றில் இடம் பிடிக்க செய்ய போகிறார். ஆண்டவருடைய ஆசீர்வாதம் அற்புதமானது. அதை பெற்றுக்கொள்கிறீர்கள் நீங்கள். உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். அன்பான ஆண்டவரே, இந்த காணொளியை கேட்கக்கூடிய, இந்த காணொளியை காணக்கூடிய ஒவ்வொரு சகோதரனையும் சகோதரியையும் உம்முடைய கரங்களில் ஒப்படைக்கிறேன் தகப்பனே. அன்பே ஒருவன் ஆண்டவரே, இவர்களுடைய நீண்டகால வேண்டுதலை நீர் நிறைவேற்றுவீராக. இவர்களுடைய நீண்டகால துன்பங்களை நீர் கண்ணோக்குவீராக. ஆண்டவரே, ஆசீர்வதியுங்கள். இந்த சகோதரனை சகோதரியை ஆசீர்வதியுங்கள். அவர்கள் நீண்ட காலமாக போராடி கொண்டிருக்கக்கூடிய அவர்களுடைய வேதனையிலிருந்து அவர்களுக்கு விடுதலையை கொடுங்கள். இந்த நாளில் இந்த வார்த்தைகளை மன நிறைவோடு செல், உன்னுடைய வேண்டுதல்களை ஆண்டவர் அருளி செய்வார் என்ற வார்த்தைகளை இவர்களுக்கும் வாக்குறுதியாக கொடுங்கள். ஆண்டவரே,
மனநிறைவோடு செல்லுங்கள். உங்களுடைய வேண்டுதல்களை நான் அருளி செய்வேன் என்ற வாக்குறுதியை இவர்களுக்கு கொடுங்கள் ஆண்டவரே. இவர்களுடைய இருதயத்தை பரிசுத்தமாக காத்து கொள்ளுங்கள். இவர்களை உங்கள் பிள்ளையாக ஏற்று இவர்களுக்கு தேவையான அருள் வரங்கள் அனைத்தையும் அருளி செய்வீராக ஆண்டவரே. இவர்களுடைய குடும்பங்களை ஆசீர்வதியுங்கள். இவர்களை துன்புறுத்தக்கூடிய ஒவ்வொரு துன்புறுத்தல்களிலிருந்தும் இவர்களை விடுதலையாக்குங்கள். இவருடைய கஷ்டங்களிலிருந்து இவர்களை விடுதலையாக்குங்கள் ஆண்டவரே. ஒரு நல்ல வாழ்வை, ஒரு உயரிய வாழ்வை, ஒரு உன்னதமான வாழ்வை உம்முடைய கருவிகளாக இவர்களை பயன்படுத்துவீராக ஆண்டவரே. ஆசீர்வதியுங்கள், ஆசீர்வதியுங்கள். உயர்நிலை அடைவதற்கு வாழ்க்கையில் இவர்களுக்கு தேவையான அனைத்தையும் ஆண்டவர் தாமே அருள்வீராக. இவர்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு முயற்சிகள், செயல்களில் இவர்களை ஆசீர்வதியும். உம்முடைய பிள்ளையாக இவர்களை அருகில் வைத்து அரவணைத்து காத்து வழிநடத்துவீராக ஆண்டவரே. உம்மை விட்டு பிரியாமல் உம்மோடு இருந்து இவர்கள் வாழ்வின் உயர் நிலையை அடைவதற்கும், துன்பங்கள் அனைத்திலிருந்தும் விடுதலை பெறுவதற்கும், நீண்ட நாளாக இவர்கள் ஏங்கி தவித்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு காரியத்தை நீர் நிறைவேற்றி மன நிறைவோடு செல், நான் உனக்கு அருளி செய்வேன் என்ற வாக்குறுதியை இன்று இவர்களுக்கு கட்டளையிடுவீராக ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. எங்கள் வேண்டுதல்கள் கேட்கப்பட்டதாக நாங்கள் நினைக்கிறோம் அப்பா. நன்றி. ஆசீர்வதியுங்கள், ஆசீர்வதியுங்கள். குடும்பங்களை ஆசீர்வதியுங்கள், பிள்ளைகளை ஆசீர்வதியுங்கள், இவர்கள் தொழிலை ஆசீர்வதியுங்கள். இவர்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியங்களையும் கர்த்தர் தாமே கூட இருந்து வழி நடத்தி காத்தருள்வீராக. நன்றி, நன்றி ஆண்டவரே, நன்றி. அன்பு சகோதரா, சகோதரி, உன்னுடைய வேண்டுதல்களை கேட்க ஆண்டவர் உன் அருகில் இருக்கிறார். அந்த மனநிறைவோடு இன்று உங்களுடைய பணியை தொடர்ந்து செய்யுங்கள். ஆமேன்.